ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ அண்டு இப்போது கடைசி 2 வீடியோ எடுத்ததுக்கப்புறம் உடம்பு துப்புர இல்லாத ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி இருந்து தான் இப்போது நான் ரிகவர் ஆகி வந்திருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஓகே. அண்ட் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி ஆடி அமாவாசை இன்னைக்கு. ஸோ அப்பா இல்லாதவங்க இருக்கிற ஒரு புனிதமான ஒரு விரதம். ஸோ அப்பா இல்லாதவங்க இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு போவாங்க, பிதுர்க்கடன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு இப்படி சமைச்சு அரசுவையாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி எங்களோட வீட்டில் 2 பேர் விரதம், எங்களோட அம்மா அப்பாவும் விரதம். ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்ததுன்றது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா கொஞ்சம் பிஸி, காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், இல்லை அதால் கொஞ்சம் டைமுக்கு வைக்கணும், அதெல்லாம் எனக்கு எடுக்க முடியலை. அண்ட் இன்றைக்கி என்னென்ன சமைச்சு நான் அவங்களுக்கு காட்டி அவருக்கா சாப்பிடும்போது நான் அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இதில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு சாப்பிடலாம். அண்ட் இன்றைக்கு தான் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா எல்லாருக்குமே ஹாய், நான் காயத்ரி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுங்க, அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அண்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, பசி காலையிலேருந்து சாப்பிடலன்னா இப்போ சரியாக 2:30 ஆகுது. விரதகாரில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்றேன். ஓகே, 2:30 தெரியும் தானே. ஓகே, என்ன மாதிரி பசிக்கும் அப்படின்ட்டு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பயுமே நான் சாப்பிடும்போது கீழே சப்பானி கட்டி இருந்து தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வெளியில் அங்கே கடைகளுக்கு போகும்போது மட்டும் டேபிள் சேர் அதுலேயும் சாப்பிட்றது. வீட்டில் எவ்வளவு உங்களுக்கு வீட்டில் முடியுமோ கீழே இருந்து சப்பானி கட்டி வாழையில் போட்டு சாப்பிடுங்க. எல்லாருமே ஃபேமிலியாக இருந்து உள்ளுக்கு சாப்பிட்டவன். ஸோ நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இதில் வந்திருக்கிறேன். அண்டு ஓகே, பார்க்கலாமா என்னென்ன இருக்குதுண்டு. இது பனானா. இது என்ன பழம்ண்டா மொந்தன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியலை. அப்புறம் இது ஒரு பப்பாசி பழத்தொண்டு, இது பப்படம், அப்புறம் இது மிளகாய். அண்ட் இது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியலை, வடகம்னு சொல்லுவாங்க. வேப்பம்பூவில் உளுந்து போட்டு செய்கிறது. இந்த வேப்பம்பூ டைமில் தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுவோம். இந்த எங்களோட உடம்பில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது கெட்ட கிருமிகள் இருந்தால் அந்த வேப்பம்பு நல்ல இல்லை. அண்ட் இது லைட்டாக கசக்கிரமாக இருக்கும். அது ஒவ்வொருவரோட பக்குவம், செய்கிற பக்குவத்தை பொறுத்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகே, வடகம் அது எனக்கு ரொம்ப பிடிக்காது, அதில் 3 எடுத்தினார். அண்டு எல்லாருக்குமே தெரியும், ஆடி அமாவாசையாண்டா காத்தோட்டிக்காய் தான் ஸ்பெஷல். காத்தோட்டிக்காய் இல்லாமல் காகத்துக்கு சாப்பாடும் வைக்கக்கூடாது, ஆடி அமாவாசை விரதமும் இருக்கக்கூடாது. அண்டு எனக்கு எல்லாருமே சாப்பிட்டு எனக்கு ஒரு 2 காத்தோட்டிக்காய் மிஞ்சிச்சு. ஒரு காத்தோட்டிக்காய் விலை என்ன தெரியுமா? இன்றைக்கு 100 ரூபா, 180 ரூபா. அதான் ஒரு காத்தோட்டிக்காய் விலை. காத்தோட்டிக்காய் இப்படித்தான் இருக்கும்தா, பார்த்தீங்களா? இப்படி இருக்கும் காத்தோட்டிக்காய். ஆடி மாதம் தான் நிறைய காய்க்குமா. மற்ற டைம்லேயும் காய்க்கும். அந்த மற்ற டைமில் சாப்பிட்டா அந்த காத்தோட்டிக்காய் சரியான ஒரு என்ன சொல்றது கசக்குமா, அவ்வளோ. அந்த வேப்பம் வடகம் இருக்குன்னு சொன்னால அதை விட கசக்கும். அந்த ஆடி அமாவாசை அண்டு இந்த காத்தோட்டிக்காய் இருக்குல்ல, அது கசக்காது. அதான் இந்த காத்தோட்டிக்காயோட ஸ்பெஷலே அதுதான். ஸோ இங்கே பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் எல்லாம் உண்மைதான். அண்ட் இந்த காத்தோட்டிக்காய் நீங்கள் வேணுமெண்டா பாருங்கள், மற்ற டைமில் சாப்பிட்டு பாருங்க, சரியா கசக்கும். இப்போ இன்றைக்கி வேண்டியிருப்பீங்கல்ல, வேண்டியிருந்தா நாளைக்கு வச்சு நீங்கள் அதை பொறிச்சு சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், இவ்வளோ கசக்குமாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காத்தோட்டிக்காய் நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம், கசக்காது. அண்ட் இது வாழைக்காய் சிப்ஸ் பொரியல்னு சொல்லுவாங்கல்ல, அது. அப்புறம் இது நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ இது பாவக்காய் கறி எங்களோட அம்மா வைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பா. இது பைத்தங்காய், கீரை, அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், வெள்ளைக்கறி. இது என்னண்டா இது மரவள்ளியும் பூசணிக்காய் போட்டு ஒரு கறி, உருளைக்கிழங்கு குழம்பு, பருப்பு. இவ்வளோ தான் இன்னைக்கு சாப்பாடு. பாயாசம் செய்ய டைம் ஆயிட்டு, 2:30 கூட சாப்பிடு பாயாசம் செய்யறாள். இவ்வளோ தான். ஸோ சாப்பிடலாம். ஓகே, நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன். எங்களை விட்ட நாய்கோழியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கொண்டு வைப்பேன். எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும். கீரை, பைத்தங்காய், நம்மளோட பாவக்காய் சும்மா சாப்பிடலாம்.
உருளைக்கிழங்குல இப்படி போட்டிருக்கா பார்த்தீங்களா, அவ்வளோ அவசரம் சமையல். வடகம் கசக்கவே இல்லை, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நேற்று இரவு 8:30 சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிடுறேன். இப்ப சரியா பசிக்கும் தானே. நாங்கள் இப்போ ப்ரௌன் அரிசி தான் சாப்பிட்றோம். கூட ப்ரௌன்ல பட்டி அரிசி இருக்குல்ல, அது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க, குத்தரிசி சொல்லுவாங்க. அது பேர் இருந்துட்டு தான் வெள்ளை அரிசி சாப்பிடுவோம். நிறைய காரமான கறி, காரமா இருக்கு. இந்த கருவேப்பிலை எல்லாம் நான் விடுறது இல்லை, முடிக்கணும் இல்லை. மிளகா பொரியல் எல்லாமே காரமாக இருக்கு. இது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வேணாம். கறியில் நான் காரம், பிறகு அதுவும் காரம், அப்புறம் சாப்பிட்டு மூடிய வயிறு சுட்டுடும், அதனால அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு முடித்து அண்ட் ஒரு சோறு இருக்குது. அண்ட் இதை கொண்டே நான் வெளியில் போட்டுருவேன். காகம் சாப்பிடும், கோழி சாப்பிடும், அண்ட் எங்களை விட்ட வேஸ்ட் ஆகாது. ஸோ போதும் இவ்வளவு. லேட் ஆகிட்டு, டைமும் லேட் ஆகிட்டு தானே. ஸோ சாப்பிட்ற டைம், அதால் வயிறு நிறைஞ்சிட்டு. ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதோட இதை முடிச்சுப்போம். ஓகே, பப்பாசி பழம், இது நாட்டுப்பழம், அப்படியே தேனா இருக்கு. இதுவும் நாட்டுப்பழம் தான். பாருங்க, இந்த எல்லா வாழைப்பழத்துல தோல் மஞ்சளா இருக்கும், ஆனா இது கிரீனா இருக்குது. ஆனா உள்ளுக்கு பழம் பழுத்துட்டு, எல்லாரும் காயம் நினைக்காதீங்க, பழம் தான். அப்புறம் அந்த மீன் சாப்பிடும் போது அதை நம்ம பிச்சு போட்டுறோம், அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா சம்டைம் அது மேல அந்த என்ன சொல்றது, வாழைப்பழத்தின் அந்த மேல குழையில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி இருந்தா சேஃப்டி. இப்ப இதுல எறும்பு இல்லையான எதுவும் மொய்க்காது. இப்போ சும்மா இப்படியே பழம் இப்படியே தனியா இருந்ததாண்டா அதுல மொய்க்கும். ஸோ நமக்கு மொச்சுதான் மொய்க்கலாண்டு நமக்கு தேவையில்லை, அதை பிச்சு போட்டு சாப்பிட்டா நல்லா. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ரெண்டு அப்பளமும் மிஞ்சிட்டு, அதை வச்சா இரவு சாப்பிடுவான். எங்களை என்ன பெரிய வாழையில, தலை வாழையில. ஓகே, சாப்பிட்டாச்சு. கடைசியா ஒரு சொட்டு தண்ணி இருக்கு, அதை குடிச்சுட்டு ஓகே போதும், அவ்வளவுதான்.
ஓகே, சாப்பிட்டாச்சு, முடிஞ்சது. இவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த ஆடி அமாவாசைண்டா கண்டிப்பாக அப்பா இல்லாதவங்க கண்டிப்பாக எல்லாருமே அந்த விரதத்தை இருந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரியும் என்ன சொல்கிறது, எங்களோட பரம்பரை எங்களோட வம்சத்தை நல்லா வச்சுருக்கானுங்க என்று கேட்குற மாதிரியும் ஒரு நன்றி கடன் தான். ஸோ கண்டிப்பாக அப்பா இல்லாத அத்தனை பேரும் செய்யுங்க. ஸோ இப்போ கீரி மேலே நகுலீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முழுகி அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டு பிதற்கடன்களை நிறைவேற்றி அப்படியும் இருக்கு. சில பேர் மண் சோறு சாப்பிடுவாங்க. மண் சோறுன்ட்டா அந்த மண்ணோட இல்லை, கீழ் தரையில சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அப்படியான இதுகளும் பழக்க வழக்கங்களும் இப்போ இருக்குது. ஸோ தந்தை இல்லாத எல்லா பிள்ளைகளுமே செய்யுங்க. ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான் வீடியோ. அண்ட் எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. அண்ட் ஒரு மாதிரி சாப்பிட்டாச்சு. வாழையில சாப்பிட்றதே ஒரு சுகந்தான். அந்த வாழையில இந்த மனம் இருக்குமே, அதே ஒரு நல்லா இருக்கும். ஓகே, இவ்வளோதான். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிடும். பாய் பாய், எல்லாம் சேஃபாக இருங்க. பாய்.